ஒரு பிஸியான மார்னிங் டைமில் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்ப்போமா? எனோக்கி மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 2 பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம். ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கணும். ரொம்ப சாட்டே பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நான் 2 பேக்கெட் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருந்தேன். பட் அது வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சீசனிங்க்கு சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், சாய் சாஸ் ஆட் பண்ணால் போதும். இதுவே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 or 2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நூடுல் பாயில் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மஷ்ரூமில் சூப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கூட ஸ்க்ராம்பிள்ட் எக்கும் பண்ணியிருந்தேன். ஒரு 3 to 4 எக்ஸ் உடச்சி ஊற்றிட்டு அது கூட சால்ட்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளோட எக் ரெடி ஆகிடும். இது கூட கேரட்டும் கியூக்கம்பரும் வச்சுட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all on another video. Bye.